கனடா பிக் பாஸ்க்கு தடை. பிக் பாஸ் இதே வந்து காவல்துறை அதிகாரிகள் போட்டு சீல் வச்சுட்டாங்க. இனி அங்கே ஷூட் நடக்காது, பிக் பாஸுக்கு தடைன்ற ஒரு செய்தி வந்துருச்சு. இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியலை. கனடா பிக் பாஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப கலாச்சார சீரழிவுன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இங்கே தமிழ் பிக் பாஸ்க்கு என்னைக்கு தடை வரும்னு தெரியல. இதில் அந்த போட்டியாளர்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் பத்திக்கிட்டு வருது. விஜய் சேதுபதிக்கு இது ஒரு அசிங்கம் தான் உண்மையாலுமே. ஒரு சில அந்த முகங்கள் பார்த்தா அந்த அகோரி நான் சாமியார், நான் எலும்பு தின்னுவேன், நான் பணத்தை தின்னுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு பலூன் அக்கான்னு வச்சுருக்காங்க. அக்கான்ற வார்த்தையை அந்த உறவை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிற ஒரு விஷயம் அதுன்னு எனக்கு புரியலை. பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் அந்த ஒரு சோஷியல் மீடியா பக்கம் வச்சுருக்காங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாதம் இவ்வளோ கட்டணும். அதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட நமக்கு அதுலேயே 4-5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வருமானம் வருதான் மாதத்துக்கு. பிக் பாஸ்குள்ள போட்டியாளராக விட்டு அந்த நபர் மூலயமா டிஆர்பி ஏற்றி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ கேவலமான. இழுத்துட்டு வந்து சேனலில் போட்டு டிஆர்பி ஏற்றுவோன்னு விஜய் டிவி தான் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கு. விஜய் டிவிக்கு இப்படி தான் சம்பாதிக்கணுமா, இவ்வளோ கேவலமா? நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம பேச வேணாம்னு நினச்சி பேசுவோம்ல, அந்த டாப்பிக்கில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. என்னென்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நாமளும் ஒரு வாரமாக விட்டுட்டோம். சரி, நமக்கு ஒரு வேலை இருக்குது, இதை ஏன் போய் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனால் நேற்றைக்கு தான் இந்த ஷார்ட்ஸில் யூடியூப்பில் பார்க்கும்போது, நம்ம ஒரு காலத்தில் யாரையெல்லாம் திட்டி தீத்தமோ, நம்ம தமிழ் சமூகம் எங்கே போய்கிட்டு இருக்கு, தமிழ் மக்கள் பசங்க என்னாகுறாங்க அப்படின்லாம் பேசியிருப்போம். சில பொண்ணுங்கள் கூட மூளைச்சலவை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம வருத்தப்பட்டு பேசியிருப்போம். அந்த நபர்களே உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆதங்கம் வருது. என்னென்னா, கனடா பிக் பாஸ்க்கு தடை. அந்த பிக் பாஸ் இதே வந்து காவல்துறை அதிகாரிகள் போட்டு சீல் வச்சுட்டாங்க. இனி அங்கே ஷூட் நடக்காது, பிக் பாஸுக்கு தடைன்ற ஒரு செய்தி வந்துருச்சு. இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியலை. கனடா பிக் பாஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப கலாச்சார சீரழிவுன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து இந்த கார்ப்பரேட் வந்து விட போகிறது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணோன்னே அது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துகிறாங்க, ரொம்ப கிட்டத்தட்ட 2 லட்சம் தண்ணிக்கு மேலே ஸ்விம்மிங் பூலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை வச்சு பிக் பாஸுக்கு தடை போட்டிருக்காங்க. அந்த பிக் பாஸ் ஸ்டூடியோவை பூட்டியிருக்காங்க, சீல் வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம செய்தியில் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கலாச்சார சீரழிவு, இதை நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போனால் அது கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். கார்ப்பரேட் வந்து எந்த அளவுக்கு போவான், என்ன பண்ணுவான், விலை கொடுத்துக்குவான், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் 2 விஷயத்த, சுற்றுச்சூழல் மாசுபாடாவது, தண்ணி வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு 2 லட்சம் லிட்டர் பக்கம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை அண்டை பக்கத்தார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தடையை போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ் பிக் பாஸ்க்கு என்னைக்கு தடை வரும்னு தெரியல. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களை வந்து பார்க்குறோம், அவர் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. கொஞ்சம் வந்து அதாவது நடிகர் என் படத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடாம, ஒவ்வொரு இதில் படத்தை விற்காமல் அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் இருக்கிற படத்தை படமாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்லாங்கில் இருக்கார். அவருடைய வாழ்க்கை பாடங்களையும் ஷேர் பண்ணி இது பண்ணும்போது சரி ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார். அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஆள் தான். இது இப்போ கமல்ஹாசனுக்கு அப்புறமா அவரை போட்டிருந்தார். இன்றைக்கி அவர் பேரும் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் 9ன்னு நினைக்கிறேன். இதில் அந்த போட்டியாளர்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் பத்திக்கிட்டு வருது. விஜய் சேதுபதிக்கு இது ஒரு அசிங்கம் தான் உண்மையாலுமே. அது அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல. இப்போ கார்ப்பரேட்டை கை நீட்டி காசை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் ஆடணும். ஸோ அதனால் நம்ம அவரை அந்த பக்கம் விட்டுட்டு நேரடியாக இதில் வந்தோம்னா, எனக்கு எல்லாருடைய பேரும் தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சில அந்த முகங்கள் பார்த்தா அந்த அகோரி நான் சாமியார், நான் எலும்பு தின்னுவேன், நான் பணத்தை தின்னுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு கலை நான் பண்ணியிருக்கேன், அவார்டு வாங்கியிருக்கேன், என்னாலெல்லாம் போய் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய மீடியா பிரவேசம் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மீடியாவில் வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் தான் பிழைக்க முடியும், சாமியார்கள் தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து காசிக்கு போனேன், அங்கே இருந்தேன், நான் அதை படிச்சுக்கிட்டேன், இதை படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கோயிலை குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, அவரும் அந்த பர்சனும் அவருடைய மனைவியுமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியுமே வந்து புருஷன் என்ன கோடை கிழிக்கிறாரோ அதுக்கு சூப்பராக ஆடுவார். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிக்கக்கூடிய அம்மா தான் அது. அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து ஆடின ஆட்டம், நாடகம், பேட்டி, சேனலாக போய் பேட்டி கொடுத்தது, திடீர்னு சாமியாராக மாறினதை நான் ஏற்றுக்கலன்னு சொல்லி அந்த அம்மா ஒப்பாரி வச்சு 10 பேட்டிக்கு ஒரு 10,000 போட்டால் கூட அதில் ஒரு 50,000, ஆளுக்கு 50,000 இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லி அந்த சார் ஒரு 4 பேட்டி கொடுப்பாரு. இப்படி யூடியூப்லேயே வந்து பல லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டாங்க 2 பேரும்.
அதுக்கப்புறம் சாமியாரமானதை ஏற்றுக்கலை, நாம் எப்படி குடும்பம் இருக்கும் இப்படி போகலாம் அப்படின்லாம் பேசி அதுக்கப்புறம் சாமியாரோட சேர்ந்து இந்த அம்மாவும் வந்து அலகு குத்துறதுலேருந்து அகோரிக்கு வந்து பணிவிடை செய்வது போல் பல அதில் ஒரு லட்சக்கணக்கில் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு இதை போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவர் மோசமானவர், இவர் ரொம்ப மோசமானவர், என்னை ஏமாத்துகிறார், தவறான நபர், இவர் மனிதரே கிடையாது, இவரெல்லாம் சாமியாரான்னு அது ஒரு நாடகம் போச்சு. 2 பேரும் பிரியறது ஒரு நாடகம். கடைசியில் பிக் பாஸ்க்குள்ளே உள்ளே போகிற அன்னைக்கு கொண்டு போய் வழி அனுப்புறதுக்காக காரில் போகும்போது, நாங்கள் வந்து குழந்தைகளோட நலன் கருதி நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. அதுக்கும் பல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி. சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டு அதில் நமக்கு என்ன, அவங்க சேர்ந்து வாழ்ந்தா நமக்கு என்ன, பிரிஞ்சு வாழ்ந்தா நமக்கு என்ன. ஏன் இப்படி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தவறாக யூஸ் பண்ணுறீங்க? அதில் தான் நம்ம இந்த வீடியோ பேசுகிறோமே. இது ஒன்று. இதுக்கப்புறமா அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பலூன் அக்கான்னு வச்சுருக்காங்க. அக்கான்ற வார்த்தையை அந்த உறவை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிற ஒரு விஷயம் அதுன்னு எனக்கு புரியலை. ஏன்னா அந்த நபர், அந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் அந்த ஒரு சோஷியல் மீடியா பக்கம் வச்சுருக்காங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாதம் இவ்வளோ கட்டணும். அதில் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் பேர் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட நமக்கு அதுலேயே 4-5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வருமானம் வருதான் மாதத்துக்கு. அதில் வந்து அவங்க வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் கவர்ச்சியான ஃபோட்டோஸ் வந்து போடுறாங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அதுக்கு மேலே எல்லை மீறி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதில் வருது. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும். இப்படியாக ஒரு தளம். இது வந்து தர்ஷா குப்தா அப்படின்னு இன்னும் 2-3 பேர் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் 2-3 பேர்லாம் தமிழில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் உச்சபட்சம் இந்த பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி இந்த அக்கான்ற வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ புனிதமான உறவுகளை இவ்வளோ கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்துகிற நபர்களை மகளிர் அமைப்புகள் இதெல்லாம் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இப்போ எங்கே போனாங்க, எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? பலூன் அக்கான்னு சொல்லி இந்த பொண்ணு இந்த மாதிரியான விஷயம் பண்ணும்போதே இவ்வளோ இளைஞர்கள் போய் அங்கே ஏமாறுறாங்க, அவங்க தவறான வழிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து தமிழ் சமூகம் கெட்டு போகுதுன்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்களும் சரி, இந்த அக்கான்ற உறவை கெடுக்கிறது மகளிர் அமைப்புகளும் சரி போராடிக்கணுமா? அந்த பொண்ணை வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் அப்படி இழுத்து பிளாக் பண்ணியிருக்க வேணாமா? அப்போது கண்டதுக்கெல்லாம் வருவீங்க, அவதூறா பேசிட்டார், அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார்னு எல்லாத்துக்கும் வருவாங்க. அப்போ அரசியல்காரங்களுக்காக மட்டும்தான் வருவாங்களா இந்த அமைப்புகள்லாம்? இப்படி வந்து மில்லியன் கணக்கில் போய் பசங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து அக்கான்னு பேர் வச்சுட்டு இவ்வளோ அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. போய் தானாக போய் விழுகிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு பையனோ ஒரு அண்ணாவோ ஒரு தம்பியோ யாராவது ஒருத்தர் போய் கேட்டு போகிறான்னு விட்டுருவீங்களா அப்படியே? இல்லை நம்ம குடும்பத்தில் அக்கா அண்ணன் தம்பின்ற உறவுகள் வந்து எவ்வளவு புனிதமாக நம்ம எவ்வளவு வந்து தமிழ் இதில் வந்து எவ்வளோ இதுவாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அக்கான்ற பேர் வச்சுட்டு இப்படி ஒரு அசிங்கத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அதை தட்டி கேட்க மாட்டாங்களா? அது இன்னைக்கு வளர்ந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு அதை அந்த 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 நபரை கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ்குள்ளே போட்டியாளராக விட்டு அந்த நபர் மூலயமா டிஆர்பி ஏற்றி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. இது ஒன்று. இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸோடைய ஃபஸ்ட்டு சீசனில் யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரியல. ஆரம்ப காலத்துக்கட்டத்தில் கொஞ்சம் அந்த சினிமாவிலேருந்து வாய்ப்பு இல்லாமல் கிடக்கிறவங்க, வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய புது முகங்கள், இந்த மாதிரியான முகங்கள் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சண்டை போடுறவங்க, ரணகலப்படுத்துகிறவங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்துட்டு தான் இருக்கும் அதையும். அதாவது யாரையெல்லாம் கூப்பிட்டு, நான் பிக் பாஸ் வாடிக்கையாளர் பார்க்கக்கூடிய ஆள் நபர் கிடையாது. அதனால் இது வந்து அப்பப்போ ஷார்ட்ஸில் வர்றது இந்த இஷ்யூ ஆகும்போது பார்க்குறதோட சரி. அதுதான் எனக்கு அவங்க போட்டியாளர்கள் முழு பேர் கூட தெரியாது எனக்கு. அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சீசனில் மொத்தமாக ஒரு 3 பேரோ 4 பேரோ மட்டும்தான் வாய்ப்புகளுக்காக வந்திருக்கு இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்கக்கூடிய நபர்கள். அதாவது நடிகர்கள், சீரியல் ஆர்டிஸ்ட்டு, சீரியலில் வந்தவங்க, குக்கு வித்து கோமாளியில் வந்தவங்கன்றது ஒரு 2-3 பேர், அவங்க பேர் தெரியல எனக்கு. குக்கு வித்து கோமாளியில் வந்த ஒரு பொண்ணு ப்ளஸ் வந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களை தவிர வேறு யாருமே தன்னுடைய திறமையை இங்கே காட்டி வெளியில் வாய்ப்பு தேடணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்காங்களான்னு நமக்கு தெரியல. சேனல் வந்து வெளியில் இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ பேர் அங்கே சிக்கி கிடக்குறாங்க. அதனால் இவங்களையெல்லாம் வந்து இழுத்துட்டு வந்து சேனலில் போட்டு டிஆர்பி ஏற்றுவோன்னு விஜய் டிவி தான் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கு. விஜய் டிவிக்கு இப்படி தான் சம்பாதிக்கணுமா? இவ்வளோ கேவலமா? அவங்க பண்ணக்கூடிய கேவலங்களில் இதுவும் ஒரு கேவலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது எல்லை மீறி ஒரு கேவலமாக தான் பார்த்துக்க முடியுது. மீனவ குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க என்னென்னா அவங்க குடும்பம் வந்து பாரம்பரிய மீனவ குடும்பம்.
அந்த பொண்ணு படித்த ஒரு பொண்ணு தான், சுபிக்ஷான்னு நினைக்கிற பேர். விகடன்லேயே அதுலேயும் நான் படித்தேன் அந்த பொண்ணை பற்றி. அவங்க வந்து என்னென்னா ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போட் போகும்போது ஜெனரலாக பசங்க போவாங்க, விளாக்ஸ் எடுத்து போவாங்க, எல்லாமே இதுவாக போயிட்டுருக்கு. இந்த பெண் வந்து முதல் பெண்ணாக வந்து ஆழ்கடல் வரைக்கும் போய் வீடியோஸ் எடுத்து போடுறத வந்து பண்ணியிருக்காங்க. அதில் தனித்துவமாக வந்து இவங்க சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் இவங்க வந்து ஒரு சேனல் நடத்தி ரன் பண்ணி இருக்காங்க. அந்த பெண் தாவைக்கு ஆதரவாளரும் இருக்கிறாங்க. நம்ம அந்த பெண்ணுக்கு ஆதரவு சொல்லலை. ஏன் இந்த பெண் இவ்வளோ திறமைசாலியான பெண் ஏன் அந்த பக்கம் போனாங்க, நம்ம அப்படி நிறைய பேர் அங்கே சிக்கி கிடக்குறாங்க, அது அடுத்த விஷயம். அதனால் அந்த பெண் இந்த 4 பேரை தவிர வேறு யார் அங்கே வந்து திறமையை காட்டி தன்னுடைய வளர்ச்சிக்காக அங்கே உள்ளே வந்திருக்காங்க நமக்கு தெரியல. விஜய் டிவி தன்னுடைய டிஆர்பிக்காக கண்ட அசிங்கங்களை கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கிற மாதிரி தான் என்னோட பார்வைக்கு தெரியுது. உண்மையாக நேர்மையாக ஒரு கலைஞனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து அந்த நபருக்கும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஒரு அதாவது ஜட்ஜ்மெண்ட்லாம் நீதிபதிகள் சொல்லுவாங்க, பல குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த கோர்ட்டு வழக்கத்தில் உண்டு இல்லையா? அது மாதிரி திறமசாலிகள் வந்து பலருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயெல்லாம் 1-2 திறமசாலிக்கு வாழ்க்கை இந்த மாதிரியான இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பிராண்டை ஒரு ஃபெமிலியரான ஒரு சேனலில் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் விருதுகளையும் கொடுத்து லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வெளியில் அனுப்புனீங்கன்னா அப்புறம் நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கல்ல. விஜய் டிவி வந்து அந்த பலூன் அக்கா பண்ணக்கூடிய விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விஜய் டிவி வளர்த்து விடணும்னு பார்க்குறீங்களா? சாமியார் அகோரின்னு சொல்லி இந்த குடும்பமாக 3 குழந்தைகளை வச்சு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் அகோரியா போங்க, மனுஷன் வந்து துறவரம் போகலாம், அந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். ஆனால் ஃபேக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஃபேக் போலி சாமியார்களையும் அதை விட்டுட்டு போகிறதையும் அவங்க வந்து பல பேரோட போகிறாங்கன்னு மனைவி கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியெல்லாம் வந்து ட்ராமா போடுற இந்த மாதிரி காசுக்காக எந்த அளவுக்கு இறங்கக்கூடிய இந்த விஷயங்களை விஜய் டிவி ஆதரிக்கிறதா? இவங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுப்போம், மறைமுகமாக அந்த பலூன் அக்காக்கு 40 லட்சம் கொடுப்போம், இதையெல்லாம் பார்த்துட்டு பல பெண்கள் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வாங்கன்னு விஜய் டிவி ப்ரமோஷன் பண்ணுதா? எதுக்காக இந்த ஷோ? ரொம்பவே அசிங்கமான ஒரு ஷோ. இது வந்து கண்டினியூவே பண்ணக்கூடாது. எப்படி கனடாவில் தடை பண்ணியிருக்காங்களோ தமிழ்நாட்டிலையும் தடை பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இதை பற்றி இதுக்கு மேலே நம்ம பேசினா நல்லா இருக்காது. டீசெண்டாக பேசவும் நமக்கு இதுக்கு மேலே எனக்கு வரலை. அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த பிக் பாஸை வந்து பார்க்குறதே நமக்கு வந்து தமிழக மக்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது நம்ம சமூகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.